ஸ்ரீ பசுபதி ஜோதிட நிலையம், நாமக்கல். ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரம்பரமா, தஸ்மஸ்ரீ குருவே நமக. இனிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, யாருக்கு கடன் ஏற்படும்? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகர் கடன் சுமையில் தடுமாறுகிறாரா இல்லையா, எப்படி சொல்வது? அப்ப எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் அவருக்கு அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்? அப்போ அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது கடன் ருண ரோகஸ்தானம் என்பார்கள். அப்போ அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி பகவான் ஒரே கட்டத்தில் இருந்தால் நிச்சயம் அவருக்கு கடன் சுமை உண்டு. அதே மாதிரி அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது ஒரே கட்டத்தில் இருந்தால் அவருக்கு நிச்சயம் கடன் சுமை உண்டு. அதே மாதிரி அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு கடன் சுமை வந்தே தீரும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கேதுவின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் கடன் ஏற்படும். அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானாதிபதி நேசம் அடைந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் கடன் உண்டு. அடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6 கிரகம் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் கடன் ஏற்படும். அதேமாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி திதி சூனியத்தில் மாட்டியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடன் உண்டு. அதேமாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அவவிருத்த நட்சத்திர சாரங்களில் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் கடன் ஏற்படும். அதேமாதிரி ஒருவருடைய கிரகம் மரண அவஸ்தையிலிருந்து திசை நடத்தினாலும் அந்த ஜாதகருக்கு கடன் சுமை நிச்சயம் ஏற்படும். அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ராசி கட்டத்தில் நன்றாக இருந்து நவாம்சத்தில் நேசம் அடைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி அவருடைய ஜாதகத்தில் இயற்கையாக புதன் வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு காசு பணம் சேராது. குரு வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு பணத்தை பிடிக்க தெரியாது. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நிச்சயம் ஒரு ஜாதகருக்கு கடன் சுமை உண்டு. இதுபோல் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.